அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம பானு கிச்சனில் கீ ரைஸ் தான், அதுவும் பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ரீஃபைண்ட் ஆயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயிலில் செஞ்சுட்டு நெய்யும் சேர்த்தா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயோட செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு பாதி பிரிஞ்சியில் சேர்த்துருக்கேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அனாசிப்பு பாதி தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து 200 அரிசி தான் எடுத்துருக்கேன் கிராமில். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாமே சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே கூட்டி குறைச்சி செஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி அதையும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு பிங்க் கலரில் வந்ததுமே வதக்குதை நிறுத்திடணும். ரொம்ப வதக்குனிங்கன்னா கலர் மாறிடும் நம்ம கீ ரைஸ். இப்போ கொஞ்சம் 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கி வரும்போதே முந்திரி பருப்புலாம் ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஜஸ்ட்டு அந்த இதில் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினா போதும். புதினா இலை சேர்த்துக்கோங்க, மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இது 2ம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் புதினா மல்லி இலை சேர்த்தா நல்ல வாசமாக இருக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுக்கு முன்னாடியே இதை வெங்காயத்தோடு வதக்கிக்கோங்க. நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 1½ டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் வந்து 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாம் சேர்த்துருக்கேன். நான் வெங்காயம் எது வேணாலும் அதே அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே கூட்டிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் ரொம்ப நேரம்லாம் வதங்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் அப்படி லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினா அந்த தக்காளியோட கலர் வந்துடும். அதனால தான் கம்மியாக வதக்கிக்கோங்க, அதிகமாக வதக்க தேவையில்லை. இப்போ இந்த கிளாஸ்க்கு நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்தேன். இது 200 கிராம் பிடிக்கும். அதுக்கு நான் 1½ கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை கிளாஸில் நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு அரைச்சி இதில் கலந்துருக்கேன் அரை கிளாஸில். இப்போ அதையும் சேர்த்துருங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நான் அந்த முந்திரி அரைச்ச இல்லையா அதோடு சேர்த்து அரைச்சிருந்தேன். அதனால் அதோடு சேர்த்து அரைச்சிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு தண்ணி கொதித்ததும் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததும் மூடி போட்டு சிம் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். நம்ம ஊற வச்ச ரைஸுங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. 5 நிமிஷம் தான் நான் வேக விட்டேன். ஒரு சோறு கூட ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை. நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அடியில் பிடிக்கல, எதுவுமே செய்யலை. பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக எடுக்க வருது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.